ஜனாதிபதி செயலகம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு சென்ற அருட்தந்தை ரொஹான் டி சில்வா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தீர்க்கப்படாத பல விடயங்கள் தொடர்பில் குறிப்பிடப்பட்ட கடிதங்களை இன்று கையளித்துள்ளார். විජිත හේරත් ඇමතිතුමා உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் துன்பியல் சம்பவம் எனவும் நீதியினை நிலைநாட்டுவதற்கான ஆரம்ப செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று முன்தினம் கூறியிருந்தமையை பார்த்தேன். எனவே இந்த நேரத்தில் முதலில் நாம் அனுப்பிய கடிதத்தை அவர்களிடம் ஒப்படைக்க நினைத்தோம். அந்த கடிதத்தை முறையாகவும் அதில் செய்ய வேண்டிய விடயங்கள், விரைவாக செய்ய வேண்டிய விடயங்கள், அதன் பின்னர் மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் என்பவற்றை உள்ளடக்கிய ஆவணத்தை இன்று அவரிடம் ஒப்படைக்க செல்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைத்து விடயங்களையும் வெளியிடுமாறு ஆரம்ப நாட்களிலிருந்து வீதியில் போராட்டங்கள் நடத்திய போது கூறியிருந்தோம். தயவு செய்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய இணைப்புகள் அனைத்தையும் மக்களுக்கு வெளிப்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் மீண்டும் கோருகின்றோம். සම්බන්ධව තියෙන වෙලුම් ඔක්කොම එළියට දාන්න කියලා. ඒක අපි ආපහු ඉල්ලනවා මේ ජනාධිපතිතුමාගේ. කරුණා කරලා ඒ වෙලියුම් ටික ඔක්කොම ජනගත කරන්න. இணைப்புகளை மக்களுக்கு வெளிப்படுத்துமாறு கூறுகின்றீர்கள். பகிரங்கப்படுத்துமாறு கோரப்பட்ட இணைப்புகள் காணாமல் போயுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அது தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள்? මේ දන්නේ අතුරුදහන් වෙලා තියෙනවායි කියලා. ரணில் விக்ரமசிங்கே இருந்த கால பகுதியில் சேனல் 4 தொடர்பில் விசாரணை செய்யுமாறு குழு ஒன்றை நியமித்திருந்தார். அந்த அறிக்கையை காணாமல் போயுள்ளதாக நமக்கு அறிய கிடைத்திருந்தது. அத்துடன் வாக்குமூலத்துடன் தொடர்புடைய இணைப்புகள் காணாமல் போயுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. தற்போது பொறுப்பாக உள்ள முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்னவை நாம் நம்புகின்றோம். காணாமல் போன இணைப்புகளை கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பார் என நாம் நம்புகின்றோம். කටයුතු කරලා ඒ නැති වෙලයි කියන වෙලුම් ටික ඉදිරියට ගනී කියලා.